பிரைஸ் தி லார்ட். என்று கூட தேவன் நமக்கு தரும் அமைதியான மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:13 இப்படியாக சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். ஆபத்தின் காலத்திலே மன துக்கத்தினால ஆவி முறிந்து போகும். ஆனால் அதே டயத்தில் தேவன் அவளுக்கும் அமைதியான மகிழ்ச்சியினால் முகமலர்ச்சி ஏற்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலை பவுலின் வாழ்க்கையில் ஏற்பட்டது. பவுலும் 250க்கு மேற்பட்டவர்கள் கப்பல் பிரயாணம் செய்த போது ரோமபுரியை நோக்கி கப்பல் சீற்றத்தினாலே அடிக்கப்பட்டது. அப்போது அநேக தப்பி பிழைப்போ நம்பிக்கை அற்றுப்போன நேரத்திலே தேவன் அப்படியாக தேவதூதன் பவுலுக்கு வெளிப்பட்டு, பவுலை பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் நமக்கு தயவு பண்ணினார் என்று அமைதியான மகிழ்ச்சியை கொடுக்கும் செய்தியை அனுப்பினார். அதனால அவர் மனுஷரே திடமானதா இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும் என்று தேவனத்தின் நம்பிக்கையா இருந்தான். தைரியம் நம்பிக்கையும் காத்துக் கொண்டிருக்கிற முக்கியமான நேரத்தில் தேவன் பவுலுடன் பேசினார். மற்றவர்கள் பீதி அடைந்த சமயத்தில் பவுல் தேவனுடைய வார்த்தையை நம்பினான், அமைதியோடு செயல்பட்டான். ஆமென்.